ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய 3 முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். லைக் வந்து டிஎன்பிசி குரூப் 4 தேர்வர்கள் வந்து கவுன்சிலிங்ல வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்களோ, அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகி கவுன்சிலிங் போறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது வந்து வெளியா இருக்கு. இது என்னென்ன தகவல்கள், இது வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வெளியே இருக்கக்கூடிய டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 விதமான அப்டேட்ஸ் அப்படிங்கறது வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத நம்ம உண்மை என்ன வந்து பார்க்கலாம். டிஎன்பிசி வந்து இப்ப சமீபத்தில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே வந்து எப்பயுமே அவங்க வந்து ஒரு வைப்ரேஷனோட வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமான ஒரு அப்டேட் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த விதத்துல இப்ப நம்ம பார்க்க போற இந்த அப்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது இன்னைக்கான அப்டேட். அதாவது குரூப் 4 ரிலேட்டடான கவுன்சிலிங்க்கு சம்பந்தமான அப்டேட் தான். சரிங்களா? தேர்வர்கள் கலந்தாய்வின் போது தெளிவு செய்த பதவி அலகு துறையை மாற்றம் செய்ய இயலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் உள்ள போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஒரு போஸ்டிங்க்கு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இந்த போஸ்டிங் எனக்கு வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேகன்சியை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணிடுறாங்க, அதாவது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஒரு போஸ்டிங்கோ இல்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோ நீங்க சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்கல. அது கண்டிப்பா வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் பண்ணிருக்காங்க. தேர்வர்கள் கலந்தாய்வின் போது தெளிவு செய்த பதவி அலகு துறையை எக்காரணத்தினாலும் கொண்டு மாற்றம் செய்ய இயலாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருப்பீங்க, ஸ்டெனோ டைபிஸ்ட் 3ல நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க, அதே மாதிரி டைபிஸ்டிங் 1ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 போஸ்டிங்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கறது தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் மோஸ்ட்லி கம்மியான ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விவோ, பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான ஜாபுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆகி கவுன்சிலிங் வந்து போறீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கவுன்சிலிங் உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சு, அதாவது ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் 3ல வந்து செலக்ட் ஆயிருந்தாலும் நீங்க வந்து ஸ்டெனோக்கு நீங்க வந்து போக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடத்த மாட்டாதா அவங்க வந்து அபிஷியல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. தேர்ட் அப்டேட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முதன்முறையாக வந்து 2025 தேர்வாணையத்தால் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வர முடியாத தேர்வர்களது பெற்றோர்கள், கணவர், உறவினர்கள் ஆகியோர்களில் ஏறேனும் ஒருவர் மட்டும் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. சோ உங்களால வர முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, மேரேஜ் ஆனவங்களா அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துல போயிட்டு போக முடியாது, இந்த மாதிரி காரணத்தினால நீங்க வந்து போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நபர் தேர்வரால் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம், அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெமோல வந்து லாஸ்ட் பேஜ்ல வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவரின் அசல் அடையாள அட்டை மற்றும் தேர்வரது மூல சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ நீங்க வந்து நேரடியா அப்ளிகன்ட் வந்து நேரடியா போக முடியாத சுச்சுவேஷன்ல உங்களுடைய அப்பா, அம்மா அப்படின்னா ஹஸ்பண்ட் இவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க நேரடியா போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங் அப்படிங்கறத அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி போகும்போது கண்டிப்பா மெமோல வந்து ஒரு காப்பி வந்து கொடுத்திருப்பாங்க, அந்த காப்பியை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணி அதை மேனுவலா ரெடி பண்ணி சப்மிட் பண்ணி தான் நீங்க உள்ள வந்து போக முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் அப்டேட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இடைநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் தட்டச்சர் அப்படிங்கிறது டைபிஸ்ட் பதவிகளுக்கான கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விருப்பமில்லை எனில் இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? இது வந்து ஆடியன்ஸ், அதாவது வந்து கேண்டிடேட்ஸ் இந்த ஒரு கொஸ்டின் அப்படிங்கறது கேட்கறதுல அவங்க அபிஷியலா ஆன்சர் பண்ணிருக்காங்க. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்காக கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விருப்பமில்லை, இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க.
இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அத்தேர்வர் தட்டச்சு பதவிகளுக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது வந்து உங்களால வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ அதெல்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப வந்து போட்டி வந்து அதிகமான இருக்கக்கூடியது, நான் வந்து டைபிஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன், எனக்கு டைபிஸ்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க எதுக்கு போக தேவையில்லை அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த இன்க்ளூடிங் விஓ இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங்ல நடக்கக்கூடிய கவுன்சிலிங் டேட் படி நீங்க போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. என்னைக்கு வந்து டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங் வந்து கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து வர சொல்றாங்களோ அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து போனா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். சோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனலான எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்ங்கிற பேஜ்ல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா நீங்க பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த அப்டேட்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.